தைராய்டுனா என்ன, தைராய்டு ப்ராப்ளம்னா என்ன, அதுக்கு மாத்திரை சாப்பிடணுமா இல்ல அறுவை சிகிச்சை தான் ஒரே வைத்தியமா, இப்படின்ற பலதரப்பட்ட டவுட்ஸ் கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. தைராய்டுன்றது ரொம்ப சிம்பிளான டிசார்டர். அதுல தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி எப்படி இருக்கு, கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டாயமா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடலன்னா நம்மளோட உடம்புல நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப வெயிட் போடலாம், கால் வீக்கம் வரலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், அதனால மாத்திரை போட்டாகணும். சில பேருக்கு தைராய்டு ஹார்மோன் நிறைய சுரக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோனை குறைக்கிறதுக்கான வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 3 வேளையும் மாத்திரை கொடுப்போம், காலையில மதியம் சாயந்தரம். சில டைம்ல வீட்டுல நைட்ல உங்களோட நாடி துடிப்பு அளவை வச்சு மாத்திரை கொடுப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து வைத்தியம் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காமன் ப்ராப்ளம் என்னன்னா தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல மெட்டபாலிக் ரேட்லாம் நல்லா இருக்கும். அது கரெக்டா பண்ணிக்கிட்டா நல்லது.